வணக்கம். நங்கையின் வாய்ஸ்ல கோவையில ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அசம்பாவிதம் எதனால நடந்துச்சுன்னு யோசிச்சாதான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்வு நடக்காம இருக்கும். எதுக்குமே குறை சொல்ற உங்க குறைய தூக்கி எறிங்க. மதுரையில இருந்து ஒரு பொண்ணு கோயம்புத்தூர் காலேஜ் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு வராங்க. அங்க இருக்க ஒரு பையனோட போன்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு அது டேஞ்சர் ஷிப்ல போய் முடிஞ்சிருச்சு. காலத்துக்கு ஏற்ப பயிர் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அதை மீறி நம்ம ஒரு தவறு செய்யும் போது அது பல தவறுகள் கொண்டு வந்து விடும். அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பின்னாடி அது ஒரு நைட்ல இந்த ஒரு பொண்ணும் பையனும் ஒரு கார்ல இருந்திருக்காங்க. இத பார்த்த ரவுடி பசங்க நம்மளும் இவங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா போலீஸ் கிலீஸ் எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொடூரத்தை செஞ்சிருக்காங்க. ரவுடிங்க நினைச்ச மாதிரி இல்லாம அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த உண்மை சம்பவத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னதுனால போலீஸ் உடனடியா அந்த இடத்துக்கு இறங்கி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணை பத்திரமா மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இந்த ஒரு கொடூரத்தை பண்ண அந்த ரவுடி பசங்களை சுட்டு புடிச்சிட்டாங்க. இவ்வளவு ஆக்டிவா ஆக்ஷன் எடுத்த போலீஸ்க்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். பொதுவா நம்ம நாட்டுல ஜாதி, மொழி, இனம் இதை வச்சு எப்படி சகவாசம் வச்சுக்கலாம்னு பார்ப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு கிட்ட மட்டும்தான் இத பத்தி எதையுமே யோசிக்காம அந்த பொண்ணை எப்படி நாசம் செய்யலாம்னு துடிப்பாங்க. இது இப்பன்னு இல்ல, இது ராஜா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதான் நம்ம நிலைமை. அதேதான் இந்த ரவுடிகளும் செஞ்சிருக்காங்க. இவங்களை சட்டப்படி தண்டனை கொடுத்தா மட்டும் பத்தாது, இவங்களை பொது வழியில நிக்க வச்சு சொல்லணும். அதுதான் இவங்கள மாதிரி உள்ள கேரக்டருக்கு ஒரு நல்ல லெசனா அமையும்.